Hi students, welcome to our channel. இந்த வீடியோ 10th ஸ்டாண்டர்டுக்கு 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் இந்த பப்ளிக் எக்ஸாமில் பேராகிராஃபில் எப்படி நம்ம ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், அதாவது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரி பேராகிராஃப்ஸ் நம்ம படிக்கணும், அண்ட் எப்படி அதை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும், அப்படி நம்ம ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் ஐடியாவை இந்த வீடியோவில் உங்களுக்கு பேராகிராஃப்காக மட்டும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஐடியா வந்து கிடைக்கும். சரியா? சரி, ஓகே. இப்போ 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் ஓரளவு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுன்றது ஈஸி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்லோ லேர்னர், அதாவது ஒரு லேட் ப்ளூமர் ஸ்டூடெண்ட் கூட அபோவ் 50 ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா அது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? அப்போ சப்போஸ் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கூட நான் எப்படி ஐடியா கொடுக்குறதுன்னு, அந்த ஐடியா எப்படி நம்ம ஸ்கோர் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக கூட கொடுக்குறேன். அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் இந்த பேராகிராஃப் வந்து எந்த மாதிரி நம்ம படிக்கணும், எத்தனை யூனிட்ஸில் பேராகிராஃப் நம்ம படிக்கணும், அதுக்கு எப்படி வந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் பேராகிராஃபில் அப்படின்ற கம்ப்ளீட் ஐடியாவை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எத்தனை பேராகிராஃப் நம்ம படிக்கணும்? 7 யூனிட் இருக்கா? 7 ப்ரோஸு, 7 போயம், 7 சப்ளிமெண்ட்ரி. இந்த 7 ப்ரோஸ், 7 போயம், 7 சப்ளிமெண்ட்ரியில் எத்தனை ப்ரோஸுடைய பேராகிராஃப் நம்ம படிக்கணும், எத்தனை போயமுடைய பேராகிராஃப் நம்ம படிக்கணும், எத்தனை சப்ளிமெண்ட்ரியினுடைய பேராகிராஃப்ஸ் நம்ம படிக்கணுன்றதை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோஸுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் போயமுக்கு பார்ப்போம், அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரிக்கு பார்ப்போம். ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக 4 பேராகிராஃப்ஸ் கொடுப்பாங்க. இதில் நாம் எழுத வேண்டியது 2 பேராகிராஃப்ஸ். சரியா? இந்த 7 யூனிட்ல ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ், யூனிட் 1, 2, 3, 4, இந்த ஃபர்ஸ்ட் 4 ப்ரோஸுடைய பேராகிராஃப் தரோவா படிச்சுக்கோங்க. ப்ரோஸில் ஃபர்ஸ்ட் 4 ப்ரோஸ்லாம் என்னென்ன வரும்? ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இருக்கு, அப்புறம் த நைட் த கோஸ்ட் காட் இன் செகண்ட், தேர்ட் ஒன் வந்து எம்பவர்டு விமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு, ஃபோர்த் ஒன் வந்து தி அட்டிக். ஸோ இந்த 4 பேராகிராஃப் நீங்கள் தரோவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 2 ப்ரோஸ் பேராகிராஃப்மே அட்டன் பண்ணிடலாம். அப்போ 2 × 5 10 மார்க்ஸ் நீங்கள் வாங்கிடலாம். அதுக்கு ப்ரூஃப் ப்ரீவியஸ் இயர்னுடைய கொஷின் பேப்பரில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 2022 பாருங்கள், ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் வந்திருக்குது, தேர்டு ப்ரோஸ் வந்திருக்குது, ஃபோர்த்து ப்ரோஸ் வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ல இருந்து 3 பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. நம்ம எனி 2 தான் எழுத போகிறோம். அப்போ ஏதாவது 2 எழுதிக்கலாம். 2023ல ஃபர்ஸ்ட் ப்ரோஸ், ஃபோர்த்து ப்ரோஸ் வந்திருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது 2ஐயும் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். 2024 போன வருஷம் செகண்ட் ப்ரோஸ், தேர்டு ப்ரோஸ், ஃபோர்த்து ப்ரோஸ், 3 பேராகிராஃப் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ல இருந்து. அப்போ அதுலேருந்து நம்ம ஏதாவது 2 பேராகிராஃப் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 4 யூனிட் நீங்க தரோவா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ப்ரோஸ் செக்ஷன்ல 2 பேராகிராஃப்மே நீங்க அட்டன் பண்ணலாம். 2 × 5 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து போயம். போயம் பொறுத்த வரைக்கும் 4மே பேராகிராஃபா கேட்க மாட்டாங்க. 2 பேராகிராஃப் வரும், ஒரு பொயட்டிக் டிவைஸ் வரும், ஒரு பேராஃப்ரேசிங் வரும். சரியா? நம்ம எப்பவுமே சொல்றது பேராஃப்ரேசிங் அட்டன் பண்ண வேணான்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு எப்படி மார்க் அலாட் பண்ணுவாங்க அப்படின்றத பத்தி இன்ன வரைக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடையாது. ஸோ அதனால பேராஃப்ரேசிங் நம்ம விட்டுறணும். பேராஃப்ரேசிங் விட்டுட்டு பொயட்டிக் டிவைஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணுவோம். சரியா? 7 போயமுக்குமே பொயட்டிக் டிவைஸ் நீங்கள் கன்ஃபார்மாக படிச்சுக்கிறங்க. ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா 5th போயம் கேட்டிருக்காங்க, ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா 2nd போயம் கேட்டிருக்காங்க, அண்ட் இன்னொரு வருஷம் 7th போயம் கேட்டிருக்காங்க. பட் இந்த போயம் தான் கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பொயட்டிக் டிவைஸ் பொறுத்த வரைக்கும் 7 போயமே ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். 7 போயமும் தரவா இருந்தோம்னா கண்டிப்பாக அது ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இன்னும் ஒன்று நீங்கள் பேராகிராஃப் அட்டன் பண்ணணும். ஸோ 2 பேராகிராஃப் கொடுத்து அதில் நாம் ஒரு பேராகிராஃப் அட்டன் பண்ண போகிறோம். இதுக்கு நாம் எத்தனை யூனிட் தரோ பண்ணணும் அப்படின்னா, இதுக்கும் நாம் ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ், இதுக்கும் ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ் நீங்கள் தரவா இருக்கணும். போயமுக்கும் ஃபர்ஸ்ட் 4 போயம் அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் போயம் வந்து லைஃப் மெமரி போயமோட உள்ளது, செகண்ட் போயம் வந்து தி கிராம்பிள் ஃபேமிலி, தேர்ட் போயம் ஐ ஆம் எவ்ரி உமன், அதுவும் வந்து நமக்கு மெமரி போயம் தான். ஃபோர்த் ஒன் வந்து தி ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட். ஸோ இந்த 4 போயமுடைய பேராகிராஃப் தரவாருங்க. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் போயம் கேட்டிருக்காங்க, தேர்ட் போயம் கேட்டிருக்காங்க. அப்போ 2மே படித்தது வந்துடும், எழுதியிருக்கான்.
அதே மாதிரி 2023லையுமே ஃபர்ஸ்ட் போயமும் ஃபோர்த்து போயமும் கேட்டிருக்காங்க. 2024லையும் செகண்ட் போயமும் வந்திருக்கு, ஃபோர்த்து போயமும் வந்திருக்கு. 3 வருஷமுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ல இருந்தா உங்களுக்கு ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ரெண்டுமே கேட்கலன்னா கூட அட்லீஸ்ட் ஒன்னாவது நமக்கு என்ன பண்ணிடுவாங்க, ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ல இருந்து வந்துடும். அப்போ ஒரு பேராகிராஃப் அட்டன் பண்ணிடலாம், ஒரு பொய்டிக் டிவைஸ் அட்டன் பண்ணிடலாம். இதுலேயே நம்ம என்ன பண்ணிடலாம், 2 into 5 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் இந்த செக்ஷன்லேயே. அடுத்து சப்ளிமெண்டரி பேராகிராஃப். சப்ளிமெண்டரி பேராகிராஃப் உங்களுக்கு 5 மார்க் கிடையாது, 8 மார்க். சரியா, லாஸ்ட் உங்களுக்கு பார்ட் 4ல கேட்பாங்க, 8 மார்க்ல கேட்பாங்க. இதை கம்பேர் பண்ணும்போது ப்ரோஸ் அண்ட் போயம் பேராகிராஃப் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு மார்க் அதிகம், 8 மார்க்கு. ஸோ அதனால கண்டிப்பா இதை கொஞ்சம் நம்ம பெரிய பேராகிராஃபாக தான் எழுதணும். அப்படி எழுதினாதான் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா, இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எத்தனை யூனிட் சார் நம்ம படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூனிட் 1, 2, 3, 4 ஃபர்ஸ்ட் 4 யூனிட் தரவா படிச்சுட்டு 6th யூனிட்டும் தரவா படிச்சுக்கோங்க. சரியா, ஃபர்ஸ்ட் 4 பேராகிராஃப் தரவா படிக்கணும், அப்புறம் 6th பேராகிராஃப் தரவா படிக்கணும். இந்த 5 பேராகிராஃப்ஸ் நம்ம தரவா இருந்தோம்னா ஒரு சப்ளிமெண்டரி பேராகிராஃப் எழுதணும். சரியா, இது பாருங்க, ஒரு வருஷம் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் 2ல இருந்து கேட்டாங்க, அடுத்து 6th கேட்டிருக்காங்க, இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 4 சப்ளிமெண்டரியும் 6th சப்ளிமெண்டரி தரவா இருந்தோம்னா ஒரு சப்ளிமெண்டரி பேராகிராஃப் எழுதிடலாம், 8 மார்க்ஸ் வாங்கிடலாம். சரியா, இப்ப இந்த ப்ரோஸ் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப், சப்ளிமெண்டரி பேராகிராஃப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை பார்த்துட்டோம். எப்படி படிக்கணும், எப்படி எழுதணும், சிங்கிள் பேராகிராஃபா எழுதுறதா இல்லை எஸ்ஏ டைப்ல எழுதலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரை எந்த டைப்ல வேணாலும் நீங்க எழுதலாம். சிங்கிள் பேராகிராஃபாவும் எழுதலாம், எஸ்ஏ டைப்பாகவும் எழுதலாம், இந்த பாயிண்ட் பை பாயிண்டா படிச்சிருப்பாங்க ஒரு சிலர், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி, அப்படியும் நீங்க எழுதலாம். எப்படி எழுதினாலும் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதினா உங்களுக்கு மார்க் உண்டு, ப்ரோஸ் பேராகிராஃபுக்கும் போயம் பேராகிராஃபும். சப்ளிமெண்டரி பேராகிராஃப் மட்டும் இது 8 மார்க் கொஸ்டின் அப்படின்றதுனால கண்டிப்பா நீங்க எஸ்ஏ டைப்ல எழுதுங்க. எஸ்ஏ டைப்ல எழுதுனீங்கன்னா தான் 8 மார்க்ஸுக்கு ஒர்த்தா இருக்கும். 8 மார்க் கொடுக்கணும் அவங்க. ஸோ அவங்க வந்து யோசிக்கிற மாதிரி வச்சிடக்கூடாது. அப்போ 8 மார்க் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ளிமெண்டரி பேராகிராஃபில் இதை மட்டும் எஸ்ஏ டைப்பில் எழுதிருங்க. கண்டிப்பாக எஸ்ஏ டைப்பில் எழுதுங்க. இது ரெண்டும் நீங்கள் எஸ்ஏ டைப்பில் எழுதினாலும் ஓகே, பேராகிராஃப் டைப்பில் எழுதினாலும் ஓகே, இல்லை பாயிண்ட் பை பாயிண்டாக எழுதினாலும் ஓகே. இதை மட்டும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எஸ்ஏ டைப்பாக எழுதுகிற மாதிரி பாருங்கள், அப்போ தான் நமக்கு 8 மார்க்ஸ் கிடைக்கும். சரியா, ஓகே. இப்போ ஒரு இந்த ப்ரீவியஸ் இயரில் என்னுடைய ஸ்டூடெண்ட் எழுதின அந்த பிடிஎஃப் நான் காட்டுறேன். சரியா, பப்ளிக் எக்ஸாமில் எப்படி வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க, இதுக்கு மார்க்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நான் அந்த சப்ஜெக்டோட பிடிஎஃப் காட்டுறேன், அதை பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். சரியா, அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி மார்க் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பாருங்கள், இந்த ஸ்டூடெண்ட் என்னோட ஸ்டூடெண்ட்டு 99 மார்க்ஸ் இவங்க. சரியா, போன வருஷம் இங்கிலீஷில் வந்து 10th இங்கிலீஷில் 99 மார்க்ஸ். இதில் பாருங்கள், இப்போ ப்ரோஸ் பேராகிராஃபில் டெக் ப்ளூமர்ஸ் எழுதியிருக்காங்க, சிங்கிள் பேராகிராஃபாக தான் எழுதியிருக்காங்க. ஓகேவா, ஸோ 5 மார்க்ஸ் அவார்ட் பண்ணியிருக்காங்களா. ஸோ சிங்கிள் பேராகிராஃப் எழுதியிருக்காங்க, 5 மார்க்ஸ் வந்து அவார்ட் பண்ணியிருக்காங்க. அதே இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டூடெண்ட்டு இவங்க த நைட் த கோஸ்ட் காட்டின் அந்த பேராகிராஃப் எழுதியிருக்காங்க எஸ்ஏ டைப்பில். ஓகேவா, ஸோ எஸ்ஏ டைப்பில் அந்த பேராகிராஃப் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பேராகிராஃப்க்குமே நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 5 மார்க்ஸ் அவார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அதனால் எப்படி எழுதினாலும் சரி, நீங்கள் எஸ்ஏ டைப்பில் எழுதினாலும் ஓகே, இல்லை சிங்கிள் பேராகிராஃபாக எழுதினாலும் ஓகே, 10th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்து அவார்ட் பண்ணிடுவாங்க. அதே போல் எம்பவர்டு விமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு இந்த பேராகிராஃப், ஸோ அதுவுமே ஃபுல்லாகவே எழுதியிருக்காங்க. பட் வந்து 99 மார்க்ஸ். சரி, ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து 100 மார்க்ஸ் வாங்க வேண்டியது, பட் 99 மார்க்ஸ் போடணும், 1 மார்க் கம்மி பண்ணணுமே அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே ஒரு ரீசன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஐஎன்எஸ்வி பற்றி மென்ஷன் பண்ணவே இல்லை இந்த பேராகிராஃபில் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 1/2 மார்க்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இது கம்மி பண்ணுறதுக்கான ரீசன் அவங்களுக்கு வந்து 100 மார்க்ஸ் போடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். அடுத்து போயம் பேராகிராஃப், தி ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட்.
சிங்கிள் பேராகிராஃபாக தான் எழுதியிருக்காங்க. 5 மார்க்ஸ் வந்திருக்குது. ஓகேவா? அடுத்து இது வந்து பொய்டிக் டிவைசஸ். அடுத்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப். சரியா? இவங்க வந்து தி ஏஜ்டு மதர் சிங்கிள் பேராகிராஃபாக தான் இவங்க வந்து எழுதியிருக்காங்க. 8 மார்க் கொஷின், 8 மார்க் அப்படியே போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து சிங்கிள் பேராகிராஃபாக எழுதியிருக்காங்க. அடுத்து இந்த 8 மார்க் இது டெம்பஸ்ட் இருக்காங்க. இந்த பொண்ணு 7.5 மார்க்ஸ் போட்டிருக்காங்க. ஹாஃப் மார்க் கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக கம்மி பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு மிஸ்டேக்கை மென்ஷன் பண்ணி காட்டி, ஏன்னா இங்கே வந்து டிட் நாட் வரும் பட் டஸ் நாட் எழுதியிருக்காங்க. 2-3 மிஸ்டேக்ஸை ரவுண்ட் பண்ணி காட்டி ஒரு ஹாஃப் மார்க் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ 2 மெத்தடுமே எழுதலாம். நான் சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேங்க. யூனிட்ஸ் வந்து ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரிக்கு எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்கோம், அது மாதிரி படிச்சுக்கோங்க. அண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது இனி எந்த டவுட்டும் வேணாம். சிங்கிள் பேராகிராஃபும் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம், எஸ்ஏ டைப்லையும் ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். சரியா? வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.